உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன கேள்வி. நம்ம வாழ்றதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பிராணவாயு அதிகப்படியா அந்த பிளான்ட்ஸ் கிட்ட இருந்தா நம்ம கிட்ட கிடைக்குது. ஆனா ஒரு மனிதர் வாழ்றதுக்கு உண்மையிலேயே எத்தனை தாவரங்கள் தேவை? இது எப்பயாவது கணக்கு போட்டிருக்காங்களா? இல்ல நீங்களுமே எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நாம ஏதாவது ஒரு இடையூறா இருக்கு அப்படின்னாலும் சரி, சாலை வசதி செய்யணும் அப்படின்னாலும் சரி, இல்ல பில்டிங் கட்டணும்னாலும் சரி, இந்த மாதிரி பலவிதமான காரணங்களுக்காக பல மரங்களை வெட்டி வீசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே ஒரு மனிதர் உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் தயார் பண்றதுக்கு நிறைய மரங்கள் தேவை. உண்மையிலேயே அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க, எத்தனை மரங்கள் தான் தேவை அப்படிங்கிற பல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு மனிதர் வாழ்றதுக்கு நிறைய மரங்கள் தேவை. அது எதுக்காக அப்படின்னா, மரங்கள் எப்பவுமே ஒளிச்சேர்க்கை மூலமா சாப்பாடு தயார் பண்றதுக்காக கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்துக்கும். கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில விடும். நாம ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறோம். இதனாலதான் உலகம் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. உலகம்ங்கிறது ஒரு சமநிலையில இருந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே நாசாவோட அறிக்கைப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ஒரு நாளைக்கு 649 லிட்டர்கள் ஆக்சிஜன் தேவைப்படுது. இதை நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 840 கிராம் ஆக்சிஜன் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது. அந்த அளவுல கொஞ்சம் குறைஞ்சா கூட அந்த மனிதன் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். இதை நம்ம கணக்கு போட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 27 லிட்டர் ஆக்சிஜன் தேவைப்படுதுங்க. இப்ப ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு வாயு தான். அது எதனால நம்ம லிட்டர்ல சொல்றோம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ லிட்டர் அப்படிங்கிறது ஒரு கொள்ளளவா எடுத்துக்கலாம். அந்த கொள்ளளவு எல்லா பொருட்களுக்குமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். இப்போ மனிதர்களுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது தாவரங்கள் எந்த அளவுக்கு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு தாவரமே ரொம்ப வித்தியாசமான முறைகள்ல ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ ஒரு சில தாவரம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் மட்டும் தான் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு சில தாவரங்கள் பகல் நேரத்தில் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னும் ஒரு சில தாவரங்கள் 24 மணி நேரமுமே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில விட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான தாவரங்கள் பலவிதமான முறைகள்ல ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. இதுல முக்கியமான ஒரு சில தாவரங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்றதுதான். இந்த ஸ்னேக் பிளான்ட் தான் 24 மணி நேரமுமே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ இதுல செஞ்ச ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய இலையை எடுத்துக்கங்க. அந்த இலையோட பரப்பளவு கிட்டத்தட்ட 1 சதுர மீட்டர் இருக்கு அப்படின்னா, அந்த இலையிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட 500 மில்லி லிட்டர் ஆக்சிஜன் கிடைக்குங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 2 சதுர மீட்டர், 1 மீட்டர் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேல வரும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 1 லிட்டர் ஆக்சிஜன் தயார் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 6 அடிக்கு 6 அடி அவ்வளோ பெரிய இலை இருந்தாதான் நம்மளால 1 லிட்டர் அளவிலான ஆக்சிஜனை உற்பத்தி பண்ண முடியும். இந்த கணக்குப்படி ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டு அந்த தாவரத்தோட இலையோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிட்டு அந்த தாவரம் எந்த அளவுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி பார்த்தோம்னா, தோராயமா ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு மனிதன் கண்டினியூஸா உயிர் வாழணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 - 400 தாவரங்கள் தேவைப்படுதுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் அவன் வெளியிடுற அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அந்த மனிதருக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 தாவரங்கள் தேவைப்படுது. ஆனா நாம ரொம்ப சுலபமா காட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கோம், மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு எத்தனையோ வகையில பயன்படுற அந்த மரங்களை ரொம்ப சுலபமா அழிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ மரம் வெட்டுற எல்லாருக்குமே சமர்ப்பணங்க. அந்த மரங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இந்த மரங்கள் எல்லாம் திடீர்னு இந்த உலகத்துல இருந்து காணாம போயிடுச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த பதிவுல பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.